தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஜெனி இல்லாத என்னால் ரூமுக்கு கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு. அதுக்கு வந்துட்டு கோபி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு இருந்துட்டு விட்டுடு. ஸோ உன்னை வந்து யாருமே வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு என்னென்னா நீ உன் வேலையை மட்டும் நீ பார்த்துன்னு இரு. கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. நீ நல்லவன் சொல்லிட்டு போய் ப்ரூவ் பண்ணாத. கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ ஒர்க்குன்னு இரு. 24 ஹவர்ஸுமே நீ ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. செழியன் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு வந்து பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஃபோன் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க ஜெனிக்கு. எப்படிம்மா இருக்குது ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லாத்துலேயுமே உன் கூட இருப்பேன் ஜெனி. நான் உன்னை மருமக மாதிரியா பார்த்தேன், மக மாதிரி தானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கு அங்கேருந்து ஜெனி பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்டுட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. பழனிசாமி வந்துட்டு வராரு. அப்போது பாக்கியா பையனும் வந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சார் சொல்கிறாரு. அதுக்கு பாக்கியா வந்து என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு பொருட்காட்சி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாக்கியா வந்து பொருட்காட்சினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்துட்டு இந்த கேன்டீன் எடுத்து நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருக்காரு. ஸோ இது வந்துட்டு பாக்கியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறாங்க இந்த விஷயத்த. கோபி வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ கேன்டீனா மறுபடியுமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கின்னு கோபிக்கு வந்து இதில் பிடிக்கவே இல்லை. அதை எப்படி நமக்கு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பாக்கியா மறுபடியும் கேன்டீன் எடுத்து நடத்த போகிறாங்க, ஒரு காம்படிஷனுக்கு இருக்குது, அதில் வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களுடைய அத்தை வந்துட்டு இல்லை எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க.